நம்ம பார்க்க போகிற பிட்கேபிள் ட்ரெண்டுக்கு ஒரு ஏர்ட்ராப் தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னால் வந்து நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பைபிட்டில் வந்து லான்ச் பேர் வந்து போயிட்டுருக்குண்டு. அண்ட் அதை நம்ம வந்து வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராமில் சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக அதை நான் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராமில் ஜாயின் பண்ணால் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுறேன். எந்த ஒரு அப்டேட்னாலும் நான் டெலிகிராமில் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இது அந்த பைபிட் எல்எஃப்டி அந்த லான்ச் பேட் இன்னும் அதுக்கு 2 நாள் தான் இருக்குது. அண்டு இதில் ஜாயின் பண்ண ஆட்கள் இப்போயும் ஜாயின் பண்ணலாம். அதாவது நீங்கள் ஒவ்வொரு நாளும் 100 USD வச்சுட்டு ஹோல்டு பண்ண மாதிரி தான். இதில் 5 நாள் வந்து 500 USD காட்டணும். அதாவது நீங்கள் உதாரணத்துக்கு இது ஸ்டார்டிங்லேயே வந்து இது 5 நாள் ஆகிடுச்சு. அதாவது இன்னொரு 3 நாளுக்கு முன்னுக்கு இது ஸ்டார்ட் ஆகிட்டு. அப்போயே நம்ம ஒரு 100 USD ஹோல்ட் பண்ணிங்கன்னா டெய்லி வந்து ஒரு 100 USDக்கு ஸ்னாப்ஷாட் எடுப்போம். அப்போ 5 நாள் மொத்தம் ஸ்னாப்ஷாட் எடுக்கும்போது 500 USD மேலே ஸ்னாப்ஷாட் ஆகும். அப்போ நீங்கள் சடன்லி நீங்கள் ஜாயின் பண்ணணுன்ட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 300 USD ஹோல்டு பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நாளைக்கு ஸ்னாப்ஷாட் எடுக்கும்போது உங்களுக்கு சரியாக இருக்கும் அந்த 500 USDக்கான ஸ்னாப்ஷாட். ஸோ அதுதான் இதில் எல்எஃப்டி லான்ச் பேட்டை ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ யாரும் டெலிகிராமில் ஜாயின் பண்ணதாக கண்டிப்பாக ஜாயின் பண்ணி கொள்ளுங்க. அண்ட் இப்போ வாங்க பிட்கெட் வேர்ல்ட் அண்ட் ஏர்ட்ராப் பார்ப்போம். வாங்க வீடியோக்கு இதுக்கு ப்ராடக்ட் தமிழ். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் நான் ஏர்ட்ராப் சொல்லியிருந்தேன் என்னென்னா இதில் ஃபேர் லான்ச் உள்ள 11 இந்த ஏர்ட்ராப் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அண்ட் இதை பார்க்க மேலே ஐபேட் லிங்க் கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அண்டு தொடர்ந்து கண்டினியூஸாக ஏர்ட்ராப் வந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் அசட்ஸை நீங்கள் கண்டிப்பாக பிட்கேபிள்கிட்ட டவுன்லோட் பண்ணி ஒரு 100 USD ஃபண்டை வச்சுருங்க. ஏன்டா கண்டினியூஸாக வந்து ஏர்ட்ராப் கொடுத்து தான் இருக்கான். நீங்கள் ஆல்ரெடி BWG பாயிண்ட்ஸும் ஏர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அது சொன்ன ஏர்ட்ராப் இன்னும் கிடச்சிருக்கு. ஏன்டா இதெல்லாம் வந்து BWG பாயிண்ட்ஸ் தான். இந்த ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து ஒன்லி BWG பாயிண்ட் ஹோல்டர்ஸ்ன்னு சொல்லியிருந்தான். ஸோ இது வந்து BWG பாயிண்ட்ஸ் ஹோல்டர்ஸுக்கு மட்டும்தான். நான் இப்போ சொல்ல போகிற ஏர்ட்ராப் வந்து இப்போ நியூஸும் ட்ரை பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கெட் ட்ராப்ன்றது ஹாட் மீம் காயின்ஸ்ன்னு இருக்குது. இப்போ இதே கோவை கொடுத்தீங்கன்னா இதில் ஸ்டார்டிங்கில் இன்ட்ராக்ட் நவுன்றது பார்த்தா தெரியும் தெரியுங்களா. இதை நீங்கள் என்ன செய்யணும்னா அவங்க இன்ட்ராக்ட் நவ் கொடுத்தீங்கன்னா அண்ட் இது ஒரு பேஜ் ஒன்று போகும். இதாவது லைக் அண்ட் ஷேர் பண்ண சொல்லியிருப்பாங்க. இதில் கொடுத்தீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் ட்விட்டர் பேஜுக்கு போகும். அங்கே போய்ட்டு நீங்கள் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கிட்டு இதில் ஒரு வெரிஃபிகேஷன் கீழே இதில் கேட்கும். நான் ஓட்டு பண்ணாலும் இதில் காட்டலை. அண்ட் அங்கே ஷேர் பண்ண பிறகு இங்கே நீங்கள் வெரிஃபிகேஷன் கொடுத்துட்டு இங்கே வெரிஃபை ஆகிடும். அதுக்கு பிறகு பேக் பண்ணணும். அதுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ண பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னா டெலிகிராம் ட்விட்டருக்கு முதல்ல போங்க. நீங்கள் அங்கே ஷேர் பண்ணும்போது பிட்கேபிள் தான். இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் அவங்க நேராக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அங்கே நீங்கள் ஆல்ரெடி இப்போ நீங்கள் அதை வெரிஃபை பண்ணியாச்சு. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதை ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இந்த 9 ஹாட் மீம் காயின்ஸ்ன்றது இதுதான் அந்த ஏர்ட்ராப். இங்கே நீங்கள் ஒரு லைக் பண்ணிட்டு இங்கே ஒரு ரீட்வீட்டும் குவாட் ட்வீட்டும் பண்ணுங்கள். ரீட்வீட் பண்ணிவிட்டு குவாட் ட்வீட் வந்து நீங்கள் ஒரு 3 டேக் பண்ணுங்கள். குவாட் ட்வீட் பண்ணும்போது போட்டு ஒரு நேம் அடிச்சிங்கன்னா நார்மலாக நேம்ஸ் வரும். அப்படியே நீங்கள் 3 பேர் டேக் பண்ணி விட்டிங்கன்னா இதில் குவாட் ட்வீட்டு சக்ஸஸ் ஆகிடும். அது முடிஞ்சால் ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு குட் ப்ராஜெக்ட்னு சொல்லி கமெண்ட் பண்ணிவிடுங்க. அவள் தான் இதில் வேலை. அண்ட் அதுக்கு பிறகு நீங்கள் பேக் வந்து இங்கே வந்து நமக்கு ஒவ்வொரு கோயின் கொடுத்துருப்பாங்க. அந்த கோயினில் வந்து நம்ம வந்து $100 ட்ரேடிங் மூலியம் எடுக்கணும். $100 ட்ரேடிங் மூலியம் வந்து என்னென்னா இது வந்து முதலாவது MOE டோக்கன். இதை நம்ம இன்ட்ராக்ட் நம்ம கொடுத்தோம்னா இதில் நம்ம ஃபாலோ இந்த ட்விட்டர்ன்றது இதை கொடுத்தீங்கன்னா அவங்க அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. அங்கே ஃபாலோ பண்ணிவிட்டு இங்கே வந்து ஹோல்ட் அல்லது ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. $100 MOE டோக்கன் இங்கே போயிட்டு ஸ்டார்ட் இன்ட்ராக்ஷனாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அண்ட் அங்கே போய் பை அண்ட் செல் பண்ண நடக்கும். அதில் போய்ட்டு நம்ம வந்து $100 ட்ரேட் பை பண்ணிவிட்டு அதுக்கு பண்ணி செல் பண்ணிங்கன்னா $100 ட்ரேடிங் மூலியம் வந்துடும். உங்களுக்கு எவ்வளோ ஃபண்ட் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு 55 USD கொண்டு போனீங்கன்னா காணும். 55 USD நீங்கள் பை பண்ணிவிட்டு செல் பண்ணாவே $100 ட்ரேடிங் மூலியம் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அண்டு இவ்வளவும் ஒவ்வொரு நெட்வொர்க்கில் இருக்குது. இப்போ இந்த MOE இது வந்து MOEWG இது வந்து சோலோ நெட்வொர்க் பேஸ் நெட்வொர்க். MOE இந்த டோக்கன் பேஸ் நெட்வொர்க். FOMO பேஸ் நெட்வொர்க். இப்படி ஒவ்வொரு நெட்வொர்க் கீழே இந்த
ChatGPT, APU, எபிக் இதெல்லாம் வந்து சொல்லணும் நெட்வொர்க். அப்போது எந்த கோயின் எந்த நெட்வொர்க்குன்னு பார்த்துக்கொள்ளுங்க. பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபண்டை கொண்டு போகணும். இப்போ உதாரணத்துக்கு நான் எல்லாரும் செய்ய சொல்ல தேவையில்லை, எல்லாம் செய்ய சொல்லலை. இப்போ உதாரணம் ஒரு 3 கோயின் நீங்கள் பேஸ் நெட்வொர்க்கில் சூஸ் பண்ணிட்டு போகலாம். பேஸ் நெட்வொர்க் என்னென்ன கோயின்ல MOEW, FOMO, அடுத்தது வந்து இந்த ரோஸ்ட் ChatGPT இந்த டோக்கன். ஸோ இதெல்லாம் வந்து பேஸ் நெட்வொர்க். இதில் வந்து ஃபீஸ் குறைவு. ஒரு 3 கோயின் நீங்கள் ஸ்வாப் பண்ணிங்கன்னா அதுக்கான 3 கோயின் இதுக்கான ஸ்வாப் பண்ணிக்கிட்டா நீங்கள் அதுக்கான இதுக்கான ஈவெண்ட் எலிஜிபிள் ஆகிடுவீங்க. கண்டிப்பாக வந்து இப்போ உதாரணம் பேஸ் நெட்வொர்க்குண்டா ஒன்றும் சேர்த்து வர நீங்கள் வந்து இப்போ வாலெட்டில் போய்ட்டு ஆல் மைனட்ஸ் தானே, ஆல் மைனட்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இதில் பேஸ் நெட்வொர்க் கீழே இருக்கும் பார்த்தீங்கன்னா பேஸ் நெட்வொர்க். இதில் போய்ட்டு நீங்கள் எத்திரியும் டிபாசிட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் மற்ற நெட்வொர்க்கில் எத்திரியும் டிபாசிட் பண்ணால் சரியான ஃபீஸ் கூட. இப்போ நீங்கள் வேறு எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா எத்திரியும்டா வேறு நெட்வொர்க்கில், ஆனால் பேஸ் நெட்வொர்க் வந்து ஃபீஸ் சரியான குறைவு. பேஸ் நெட்வொர்க் நீங்கள் எத்திரியும் டிபாசிட் பண்ணிக்கிட்டா அங்கே நீங்கள் டிரெக்டாகவே நீங்கள் வந்து அந்த MOEW சொன்ன தானே இந்த முதல்ல அந்த MOEW நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுனாலும் ஒரு 50 USD நீங்கள் ஏற்ற மாதிரி இப்போ ட்ரேடில் போயிட்டு மேலே வந்து பேஸ் நெட்வொர்க்கில் சூஸ் பண்ணிவிட்டு எத்திரியம் இருக்கட்டும். கீழே வந்து இப்போ MOEW தானே அங்கே இருக்குது, அதை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அது MOEW செலக்ட் ஆகிடும். நான் வந்து உங்களுக்கு சாம்பிள் சொல்லித்தரேன். இப்போ MOEW செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே வந்து நம்ம வந்து என்ன செய்யணும்னா 52 நீ ஒரு 50 USD ஏற்ற மாதிரி இந்த ஃபண்ட் அடிக்கணும். 0.0007 அடித்தா சாரி 1 7 பார்த்தீங்கன்னா ஒரு 0.8 அடித்தா கீழே 52 USDக்கானது எத்திரியம் வந்து இதில் விழுந்துருச்சு. இப்போ இங்கே நீங்கள் இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு இதில் வந்து MOEW வந்து இதில் அட் ஆயிரும். சரியா? சரி, MOEW இங்கே நமக்கு இது அட் ஆயிரும். அட் ஆகாமல் ஸ்வாப்பை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் மேலே அந்த பேஸ் நெட்வொர்க் எத்திரியம் ஃபீஸ் இங்கேயும் சேம் குறைவு தான். நம்ம சோலானா நெட்வொர்க்லேயும் அங்கே கோயின் இருக்குது. அந்த சோலானா நெட்வொர்க் நம்ம ஸ்வாப் பண்ணால் ஃபீஸ் கூட உள்ளது. ஸோ நம்ம வந்து பேஸ் நெட்வொர்க்லேயே ஒரு 3 கோயின் அட்டன் பண்ணி எலிஜிபிள் ஆகும் அந்த ஏர்ட்ராப்புக்கு. அண்டு பார்த்தீங்கன்னா ஸ்வாப் பண்ணிடுவோம். திருப்பி வந்து பேக் வந்து திருப்பி மேலேபடி MOEW மேக்ஸை கொடுத்துட்டு கீழே எத்திரியம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதுலேயும் ஸ்வாப் பண்ணிடுவோம். நாங்கள் ஸ்வாப் பண்ணால் நமக்கு இதுக்கும் இந்த ஈவெண்ட் நம்ம எலிஜிபிள் ஆகிடும். இவ்வளோ தான் அதில் மேட்டர், வேறு ஒன்றுமே இல்லை. இப்படி 3 டோக்கன் பண்ணலாம். இது எந்த ஒரு டவுட்னாலும் நான் டெலிகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு ஸ்வாப் பண்ணுற எந்த டவுட்டு எந்த எப்படி ஸ்வாப் பண்ணுறது எந்த நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி எதுனாலும் கேட்கலாம். நான் அதை ஷேர் பண்ணுறேன் உங்கள்கிட்ட. டெலிகிராம் நான் அந்த ஐடியா கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக அதை டெக்ஸ்ட் பண்ணுங்கள் டவுட் இருந்தால். அடுத்து இன்னொரு முக்கியமான ஈவெண்ட் சொல்ல போகிறேன். இப்போ லான்ச் பேட் வந்து இந்த பிட்கேவரத்தில் லான்ச் பேட் அறிமுகம் எடுத்துருக்குது. இப்போ பார்த்தா அந்த இதில் ஏர்னிங்கில் போயிட்டு லான்ச் பேட் புது சண்டைக்கு வந்திருந்த ஒரு ஈவெண்ட் உண்டு. இது என்ன மாதிரின்ட்டு எப்படி பெனிஃபிட் இருக்கான்னு தெரியலை. பட் இதில் ரிஸ்க் இருக்கா இல்லைன்னு தெரியல. நான் இப்போ தான் ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு இதை கிளிக் பண்ணுறேன். அவங்க என்ன லான்ச் பேட் கொடுக்க போகிறாங்கட்டா அந்த DKOT என்ற லான்ச்சஸ் இந்த டோக்கன் வந்து லான்ச் பேட்டில் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து சோலானா நெட்வொர்க்கில் வருது. DKOT டோக்கன் சோலானா நெட்வொர்க்கில் வருது. அண்டு இது சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரைஸ் வந்து 2.5 USDக்கு ஒரு டோக்கன் நம்ம கொடுக்குறாங்க இப்போ நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரைஸில். அண்ட் இதை நம்ம எப்படி அட்டன் பண்ணுறேன்னு பார்த்தா இதில் ஏர்னிங் சென்டரில் போயிட்டு முதலாவது தான் இருக்குது. இதை கிளிக் பண்ணாலே பட் இப்போ நம்ம அட்டன் பண்ணிடலாம். எப்போ இருந்தால் கிளைம் இல்லைன்னா இந்த 5 மாதம் 14ஆம் தேதி 14ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ளே நமக்கு அதில் சப்ஸ்கிரிப்ஷன் அட்டாகிற மாதிரி இருக்கும். ஒரு ஆள் வந்து மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 200 USDC அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ ஒரு டோக்கன் அவங்க 2.5 USD தராங்க. இப்போ நம்ம 200 USDக்கு ஏற்ற மாதிரி இந்த டோக்கன் வந்து நமக்கு பிரிஞ்சு வரும். அதுக்கு சப்ஸ்கிரைப் ஆன பிறகு டோக்கன் கிளைமிங் வந்து அடுத்த நாள் 5 15ஆம் தேதி அடுத்த நாள் கிளைம் ஆகுது. அதுக்கு பிறகு லிஸ்ட்டாகவும் சேல் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்ன மாதிரி ப்ராஃபிட்டில் வருதாண்டு இது ஃபஸ்ட் டைம் இது. ஸோ கண்டிப்பாக இது அட்டன் பண்ணுறாங்க. ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பார்த்து இப்போ 200 USD போடாமல் ஒரு 50 20 USD போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது பிட்கெட் வேல்ட்ட இது வந்து ஏன்டா இது கிட்டத்தட்ட இதுவும் நமக்கு பெனிஃபிட் அமெரிக்கா நிறைய வாய்ப்பு. ஏன்னா இவங்க வந்து நிறைய ஏர்ட்ராப் கொடுத்துட்ருக்காங்க. அதோட இது வந்து ஃபஸ்ட் டைம்னால கண்டிப்பாக இது லூஸ் ஆக விட மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இதில் அட்டன் பண்ணுற எல்லாத்துக்குமே பெனிஃபிட்டாக இருக்கும். 200லாம் போடுறதால ஒரு 50 20 அப்படி போட்டு ட்ரை பண்ணுங்கள் லான்ச் பேட்லேயும். இதுலேயும் இந்த டவுட்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் அது அவங்களுக்கு இந்த டவுட்னா அதை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். ஸோ அவ்வளோ தான் இது, வேறு ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக வந்து நம்ம டெலிகிராம் வாட்ஸ்அப் ஜெயின் எந்த ஒரு ஏர்ட்ராப்னா கண்டிப்பாக அதெல்லாம் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ கண்டிப்பாக யாரும் டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் மிகப்பெரிய மோட்டிவேஷன். கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ்.